குருப்யோ நமஹா. இது 6வது செஷன் சாண்டிங்கோட பெனிஃபிட்டில். இதை வந்து டெக்னிக்கல் செஷனாக இருக்க போகிறது. எல்லா சொற்களுமே எழுத்துக்களால் தானே ஆகிருக்கு. எழுத்துக்களோட சமூகம் தானே சொற்கள். ஸோ அதோட பில்டிங் பிளாக் அப்படிங்கிறோம்ல, அது எழுத்துக்கள் தானே. அந்த எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். இப்போ சான்ஸ்கிரிட்டில் வந்து ஒவ்வொரு எழுத்துமே யூனிக்னா என்னென்னா, ஒவ்வொரு எழுத்தும் ஒரு 3 விஷயங்களுடைய காம்பினேஷன், சேர்க்கையினால் வந்திருக்கு. எப்படி எந்த இடத்துல அந்த எழுத்து உற்பத்தி ஆகுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது, வெளியில் வருது, எந்த இடத்துலனால இருந்து. ரெண்டாவது, அந்த எழுத்து உச்சரிக்கும் போது வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வோக்கல் கார்டு இருக்கு இல்லையா, நம்ம அந்த சவுண்டு பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்குது. இந்த 3ஐயும் சேர்த்துட்டோம்னாக்க ஒவ்வொரு எழுத்துமே தனித்தனி தான். இந்த 3ம் சேமாக 2 எழுத்துக்கு இருக்காது. ஒன்று உற்பத்தி ஸ்தானம் சேமாக இருக்கலாம், வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் சேமாக இருக்கலாம், வோக்கல் கார்டில் என்ன எஃபர்ட்ஸ், ஆனால் 3ம் சேர்ந்து 2 லெட்டர் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. அதனால் எல்லா லெட்டருமே யூனிக் இங்கே. இப்போது சன்ஸ்கிரிட் லேட்டர் கற்றுட்டோம்னாக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சவுண்டோடைய கட்டமைப்பு, அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அதை கற்றுக்கலாம் சான்ஸ்கிரிட்டில் கற்றுட்டா. ஏன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை நான் எடுத்துட்டேன்னாக்கா, நிறைய ரிசர்ச் ஏற்கனவே இதில் பண்ணியிருக்கேன். மற்ற லாங்குவேஜ்லேயும் பண்ணியிருக்கமாலாம் இருக்கும், தெரியாது எனக்கு. அப்புறம் 50 லெட்டர் தான். இப்போ தமிழ்லாம் எடுத்தாங்கன்னா உயிர்மெய் எழுத்தெல்லாம் அடிச்சதுனால 218 அங்கெல்லாம் அங்கேயோ போகிறது அது. ஸோ அதனால தான் நான் சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் தான் ஒரிஜினாக இருக்குது. அது அப்புறம் அதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க, மற்ற லாங்குவேஜ்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 50 லெட்டர் இருக்குது சொன்னேன். இந்த 50 லெட்டரும் பார்த்தீங்கன்னா 6 சக்கரங்களில் உள்ள இதழ்களை கூட்டினாலும் அதுவும் 50. ஸோ இது கோயின்சிடன்ஸ் ஒன்றும் இல்லை. யாரோ அதை யோசித்து நல்லா திங்க் பண்ணி ஒரு ரிஷிகள் பண்ணிக்கூடியதான். இது நம்மளுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதமாக தான் இதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிவன் அவனுடைய உடுக்கையிலேருந்து செத்தந்தேருந்து வந்து தான் இந்த சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸ் எல்லாம் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. மகேஸ்வர சூத்ராணி எல்லாம் அப்படி தான் வந்தது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வைப்ரேஷன்ஸ், இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து என்னென்னா மீனிங்ஃபுல் வைப்ரேஷன். இது நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டூல். கரெக்டாக யூஸ் பண்ணினோம்னா நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஆனால் அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை தப்பாக யூஸ் பண்ணால் அதுக்கு தக்கன பக்க விளைவுகளும் கண்டிப்பாக இருக்குது. நம்மளுடைய ஐடியா வந்து எப்படி இதை நல்லதாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இந்த கருவியை எப்படி நம்மளுடைய பயனுக்கும் மற்றவங்களுடைய பயன்களுக்கும் வேரியஸ் ஏரியாவில் பார்த்தோம். நம்ம எப்படி ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கட்டும், வாஸ்து ரிலேட்டடாக இருக்கட்டும், ஜாதகம் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக இருக்கட்டும், தர்மார்த்த காமகம் புருஷார்த்தங்களை அடையிறதாக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளுடைய இது. இதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கா. அதனால் நம்ம வந்து இதை திரும்ப வி நீட் நாட் டூ த ரீஇன்ஜினியரிங், வி டு நாட் ரீஇன்வென்ட் த வீல் அப்படிம்பாங்கல்ல. இதை மட்டும் யூஸ் மட்டும் பண்ணிட்டா போதும். இப்போ கார் ஓட்டுறோம்னா அந்த காரை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியும், காரை ஓட்ட தெரிஞ்சால் போகிறோம். அந்த மாதிரி இந்த இதில் ரிசர்ச் நிறைய பண்ணிட்டா. நம்மளுக்கு கரெக்டான மந்திரங்களை மட்டும் உச்சாரணத்தை புரிஞ்சுண்டு அதை யூஸ் பண்ணது தான் நம்மளுடைய அந்த பயனடைஞ்சு 4 பேருக்கு சொல்கிறதுக்கு தான் இருக்குது. நம்மளுடைய வழக்க முறைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லா மந்திரங்களும் அதுலேயே இருக்குது. ஆனால் நம்ம இப்போ கால வாக்கில் அதை விட்டுட்டோம். ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா தெரியல. அது உச்சாரணம் எப்படி பண்ணுறதுனா பழக்கம் இல்லாதனால அந்த உச்சாரணமும் போயிடுது. நம்மளுடைய சம்ஸ்காரங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இந்த ட்ரெடிஷன்ஸில் கரெக்டாக நல்ல சம்ஸ்காரம், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்ல ப்ரோக்ராம் தான் பண்ணி கொடுத்துருக்கா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். சொல்லிக் கொடுக்குற ஆட்களும் குறையா இருக்குது. இது வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து அதுக்கு ஒரு உந்துதல், நல்ல பெரியவாளோடெல்லாம் ஆசை இருக்கிற மாதிரி இது ஒரு உந்துதலாக தான் இருக்குது. ஸோ 50 லெட்டர் என்னென்னு பார்க்கலாம். அதை வந்து முதல்ல உயிரெழுத்துன்னு பார்க்கலாம். உயிரெழுத்துலேயுமே குடில், நெடில்னு இருக்குது. குடில்னா ஷார்ட்டு, நெடில்னா லாங்கு. அப்புறம் உயிர் கூட்டெழுத்து இருக்குது. அப்புறம் மெய் எழுத்து இருக்குது. அப்புறம் உயிர்மெய் எழுத்து இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல உயிரெழுத்து குடில், மீனிங் ஷார்ட் ஓவல்ஸ் என்னெல்லாம்னாக்கா 5 இருக்குது. அ, இ, உ, ரு, லு, இந்த 5 எழுத்து. இது வந்து உயிரெழுத்து குடில். அப்புறம் உயிரெழுத்து நெடில் ஆ, இ,
ஊ ரு. பாருங்களேன், இந்த அவும் ஆக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? இதுதான் எஃபர்ட்ஸ். என்ன எஃபர்ட்ஸு? வாய்க்குள்ளே உள்ள எஃபர்ட்ஸ். அது மாறுது. இப்போ ஆவும் சேம் இல்லை. ஆல வந்து வாயை ஜாஸ்தி திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆ வாயை ஜாஸ்தி திறக்கிறோமா இல்லையா? எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா? எல்லாமே யூனிக்கு. அதே மாதிரி தான் இ ஈ உ ஊ அதே மாதிரி. ஸோ உயிர் எழுத்து குடில் 5, உயிர் எழுத்து நெடில் 4. என்னெல்லாம்? ஆ ஈ ஊ ரு ரு ரு. அது உயிரெழுத்து நெடில். அப்புறம் கூட்டெழுத்து ஏ ஐ ஓ ஔ. ஏன் கூட்டெழுத்து? ஏ வந்து எப்படி வருது? ஆயும் ஈயும் சேர்த்தா ஏ. அதே மாதிரி இது எல்லாமே கூட்டெழுத்து. இப்போது ஆயும் ஊவும் சேர்ந்தா ஓ கூட்டெழுத்தாகிறது. எப்போ என்னாச்சு? 5 உயிரெழுத்து குடில், 4 உயிரெழுத்து நெடில், 4 உயிர் கூட்டெழுத்து சேர்ந்தா 13. இப்போ சான்ஸ்கிரிட்டில் உயிரெழுத்து வந்து வவல்ஸ் வந்து 13. ஓகே, இதுதான் பேஸு. இதுதான் இண்டிபெண்டாக இருக்க முடியும். மெய்யெழுத்தை வந்து உயிரெழுத்து இல்லாமல் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. இக்கு இப்படிலாம் சொல்ல முடியாது, கா தான் சொல்ல முடியும். அப்போது அதுக்கு வேணும் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் வேர்டு இருக்குது, ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உயிரெழுத்து தனியாகவே இருக்க முடியும், மெய்யெழுத்து தனியாக இருக்க முடியாது, இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. அது வந்து உயிரெழுத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. அப்போது அப்புறம் மெய்யெழுத்தில் என்னது? பாரம்பரிய மெய்யெழுத்து, கிளாசிக்கல் கான்சனன்ட்ஸ் சொல்லுவாங்க. அது என்னெல்லாம் இருக்குன்னா 25 லெட்டர், 5 வர்க்கம், 5 குரூப்பாக பிரிச்சிருக்கேன். எப்படி? கா குரூப்பு, சா குரூப்பு, டா குரூப்பு, டா குரூப்பு, பா குரூப்பு. எல்லா குரூப்லேயும் 5 லெட்டர் இருக்குது. கா குரூப்பில் என்னெல்லாம் இருக்குது? க க க க ங. சா குரூப்பில் ச ச ஜ ஜ ஞ. டா குரூப்பில் ட ட ட ட ந. தா குரூப்பில் த த த த ந. பா குரூப்பில் ப ப ப ப ம. 25 கிளாசிக்கல் கான்சனன்ட்ஸ் அல்லது பரம்பரை மெய்யெழுத்துக்கள். அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் 4 இருக்குது. ய ர ல வ. அப்புறம் குழிந்துர சொல்லி அப்படின்னு அதுக்கு என்னன்னா அதுக்கு வந்து சிபிலன்ஸ் சொல்லுவாங்க. சிபிலன்ஸ் வந்து ஊஷ்மானக அப்படின்னு சான்ஸ்கிரிட். என்னெல்லாம்? ஷ ஷ ச ஹ. இது 4. அப்போ 25 + 4 + 4 33. ஸோ இந்த 33 வந்து மெய்யெழுத்துக்கள், 13 உயிரெழுத்துக்கள். அப்புறம் 4 வந்து அயோகவாகாக. அயோகவாகாகனா என்ன அர்த்தம்னா, இந்த 4 எழுத்துக்களும் மகேஸ்வர சூத்ராணியில் இல்லை, ஆனால் பிரயோகத்தில் இருக்குது. இதெல்லாம் அனுஸ்வாரம். அனுஸ்வாரம்னா என்னது? அம் அப்படிங்கும்போது இம்னு வைக்கிறோம் இல்லையா, அது புள்ளி ஆக மேலே, அது அனுஸ்வாரம். அப்புறம் விசர்க்கம், ராமக கிருஷ்ணக அப்படிங்கிறோம்ல, விசர்க்கம். விசர்க்கம்னாலே ரிலீஸ். இந்த அனுஸ்வாரத்தில் பார்த்தோம்னா சொல்லும்போது அது வந்து பிரம்மரி பிராணாயம் பண்ணுறதுக்கு சமானம். அப்போ அதுக்கு தக்கன பிரெயினில் எஃபெக்ட் இருக்குது. விசர்க்கத்தில் பார்த்தோம்னா ரிலீஸு, டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விசர்க்கம். ஒவ்வொரு வேர்டு லெட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா, தெரிஞ்சுட்டு பண்ணிட்டோம்னா. அப்புறம் ஜிஹ்வா மூலிகை. இந்த விசர்க்கத்துக்கு அப்புறம் காவோ காவோ வந்தாக்கா அதை ப்ரொனன்ஸ் வந்தது. இப்போ ராமக் கரோதி, ராமக் இக்குன்னு இக்கு பண்ணி பண்ணணும், ராமக் கரோதி. அது வந்து ஜிஹ்வா மூலியம். அதே மாதிரி உபத்மானியம் இருக்குது. அது வந்து விசர்க்கத்துக்கு அப்புறம் பாவோ பாவோ வந்துச்சுன்னா அது வந்து இஃப்பா மாறிடும். எப்படி? காயத்ரி மந்திரத்தில் இருக்குல்ல, ஓம் பூர் புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தீயோ யோனஹ். தீயோ யோனஹ். இந்த தீயோ யோனக்கு அப்புறம் விசர்க்கம் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் பகாரம் வருது இல்லையா, தீயோ யோனஹ் பிரஜோதயாத். இது உபத்மானிய. இது 4 அயோகவாகா. அப்போது 13 உயிரெழுத்து, 33 மெய்யெழுத்து, 4 அயோவாகா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 50 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 50 எழுத்துக்களுக்கு நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு காம்பினேஷன் ஆஃப் 3 திங்ஸ் யூனிக்காக இருக்குது. என்னெல்லாம்? எந்த இடத்துல அது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஓக்கல் கார்டில் என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுட்டு பார்த்தோம்னா அந்த 3த்தையும் சேர்த்து பார்த்துட்டோம்னாக்க எல்லா எழுத்துமே தனித்தனியாக இருக்குது. ஓகே, அப்போது
இப்போ வந்து இந்த இதில் என்ன பார்க்கலாம்னாக்கா அந்த 3 சொன்னோம் இல்லையா, ஒன்று வந்து ஸ்தானம், உற்பத்தி ஸ்தானம், எங்கேருந்து வந்து சவுண்டு வந்து வைப்ரேட் ஆகுது, மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு. இன்னொன்று வந்து வாய்க்குள்ளே உள்ள எஃபர்ட்ஸ் என்ன. மூணாவது வந்து அந்த ஓக்கல் கேவிட்டியில் என்ன எஃபர்ட்ஸ் இருக்குது, அந்த தொண்டைக்கு கீழே ஓக்கல் கேவிட்டியில் என்ன எஃபர்ட்ஸ் இருக்குது பார்த்து அது 3ஆக பிரிச்சிருக்கும். இதில் இந்த செஷனில் இன்னொன்று பார்க்கலாம், ஸ்தானத்தை பற்றி பார்த்துக்கலாம். என்னெல்லாம் லெட்டர்ஸ் என்னென்ன ஸ்தானத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை அப்படி வச்சுக்கோ, இதை வந்து தொண்டைன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல, அப்படியே போய் இதை வந்து உதடுன்னு வச்சுக்கோ. அப்படி தான் ஒவ்வொரு எழுத்தும் அப்படி உள்ளேந்து ஆரம்பித்து வெளியில் வர மாதிரி தான் அவள் வந்து அந்த ஸ்தானத்தை பண்ணியிருக்கான். இதுக்கு பேர் கண்டம்னு பேர். இதுக்கு பேர் ஹார்ட் பேலட், அது தாலுன்னு வச்சுருக்கா சான்ஸ்கிரிட்டில். இது மேலே கரெக்டாக டாப்பில் இருக்கு இல்லையா, மூர்தா அப்படின்னா மேலே டாப்னு அர்த்தம். இது வந்து சாஃப்ட் பேலட்டு. அப்புறம் இங்கே பல்லு, அப்புறம் இங்கே உதடு, அப்புறம் மூக்கம் கூட தனியாக இருக்கா, தனி. ஸோ இந்த 6 தான் மெயினாக ஸ்தானம். என்னெல்லாம்? தொண்டை, ஹார்டு பேலட், சாஃப்ட் பேலட், பல்லு, உதடு, மூக்கு, இந்த 6. அப்போது இந்த ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் என்னெல்லாம் லெட்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கண்டம், த்ரோட்டில் உள்ளது உற்பத்தி ஆகிற ஸ்தானம், இதெல்லாம் பார்த்தோம்னா க, 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 ங, ஹ, அ, ஆ, விசர்க்கம். இதெல்லாம் இந்த இதில் வந்து த்ரோட்டில் வருது. இதுக்கு ஒரு சூத்திரம் கூட இருக்குது. அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டக. அ கூனா காவர்க்கம், எல்லாம் ஃபுல்லாக கிளாஸ் கால ஆரம்பிக்கிற 5 எழுத்தும். ஹ அந்த லெட்டர், விசர்ஜனீயம்னா விசர்க்கம், இதெல்லாம் கண்டம். அப்புறம் ஹார்டு பேலட்டில் எல்லாம் இருக்குது. ச, ச, ஜ, ஜ, ஞ, ய, ஷ, இ, ஈ, இதெல்லாம் ஹார்டு பேலட்டில் இருக்குது. இதுக்கும் சூத்திரம் இருக்குது. இச்சு யஷானாம் தாலு. இ சூனா சாவர்க்கம் எல்லா லெட்டரும். ய, ஷ, இதெல்லாம் தாலுல இருக்குது. அப்புறம் ட, 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 ந, ர, ஷ, ரு, ரு, இதெல்லாம் மூர்தா. இங்கே சொன்னல மூர்தா, சாஃப்ட் பேலட்டில். ஓகே. அப்புறம் த, 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 ந, ல, ச, லு. பாருங்கள், இதெல்லாம் சொல்லும்போது நாக்கு வந்து பல்லில் மேலே அப்புறம் ரிட்ஜில் அடிக்கும், டீத் ரிட்ஜில் அடிக்குமுங்க. த, த இடிக்காமல் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ தந்தா, பல்லு தான் அதோட உற்பத்தி ஸ்தானம் வந்து பல்லு. இதெல்லாம் த, 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 ந, ல, ச, லு. இதுக்கும் ஒரு சூத்திரம் இருக்குது. லித்து லசானாம் தந்தாஹா. அப்புறம் ப, 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 ம, வ, உ, உ, இதெல்லாம் உதடு. இதுக்கு உப்பு உபத்மானியானாம் ஓஷ்டவ். ஓஷ்டவ்னா 2 உதடுகளும் சேர்ந்தா தான் இந்த வார்த்தைகள்லாம் வர முடியும், உச்சாரிக்க முடியும். அப்புறம் ஞமங்கனானாம் நாசிகாச்ச. ஞ, ம, ங, ந, ந, இதெல்லாம் நாசிகா, மூக்கு வழியாக சொல்லக்கூடியது. நாசிகாச்சனா அதோட பர்டிகுலர் பிளேஸு இருந்துட்டு 2 இடத்துல வரும் இதெல்லாம். இது வந்து இப்போ பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்படிங்கிறோம் இல்லையா, அங்கே வந்து தொண்டையிலேருந்து வரணும், மூக்கு 2 சேர்ந்தா தான் வர முடியும். 2 ஸ்தானம் உண்டு இதுகளுக்கெல்லாம். ஓகே. அப்புறம் 7வது என்னது? ஏத்தை தோகோ கண்டத்தாலு. ஏயும் ஐயும் வந்து த்ரோட்டும் இருக்குது, ஹார்டு பேலட்டு 2 சேர்ந்து ஏயும் ஐயும். அதே மாதிரி ஓவும் அவ்வும் தொண்டையும் இருக்குது, உதடு இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவோன்னா ஓத்தை தோகோ கண்டோஷ்டம்னு பேர். ஓகே. அப்புறம் 9வது வந்து வகாரஸ்ய. வா, வகாரம் வா இருக்கு இல்லையா, பல்லும் உதடும் சேர்ந்து வா. இப்படிலாம் பாருங்க, இடத்த க்ளீனாக ஸ்டடி பண்ணியிருக்கா. வகாரஸ்ய. அப்புறம் ஜிஹ்வாமூலியே ஜிஹ்வாமூலியம் சொன்னேன் இல்லையா, விசர்க்கத்துக்கு அப்புறம் காவோ வந்துனாக்க அதுக்கு பேர் ஜிஹ்வாமூலியம்னு பேர். அது வந்து ஜிஹ்வானா நாக்கு, நாக்கோடு மூலத்தில் அடி பாகத்தில் இருக்குது இடம். அப்புறம் நாசிகா அனுஸ்வாரஸ்ய. அனுஸ்வாரம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுவும் மூக்குனால சொல்லக்கூடியது. இந்த மாதிரி 11 இடங்கள் இருக்குது. நான் மெயினாக 6 இடங்கள் தான், மற்றதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப் இடங்கள் இருக்குது. அப்போது இதை அடுத்த இதில் வந்து இந்த இதில் என்ன செய்வோன்னா, ஆபியந்திர பிரயத்னம், வாக்குள்ள அடுக்கக்கூடிய எஃபோர்ட்ஸும், பாஹ்ய பிரயத்னம் அந்த ஓக்கல் கார்டில் இருக்கிற பிரயத்தனை என்னங்கிறத டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை டீட்டெயில்ஸை வந்து அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ ஆபியந்திர பிரயத்னம் ஒரு 5 இருக்குது, பாஹ்ய பிரயத்தனம் ஒரு 11 இருக்குது. ஓகே. அது வந்து என்னென்னா, ஆபியந்திர பிரயத்தில் வந்து என்னென்னா, லெட்டர்ஸ் வந்து அந்த நாக்கும் அந்த உற்பத்தி ஸ்தானத்தையும் நல்லா தொட்டுதுன்னா அதுக்கு பேர் ஸ்பிருஷ்டான பேர். நல்லா கான்டாக்ட் இருக்கிறது, அதை மாதிரி இருக்கிற லெட்டர்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சமாக தொடுற லெட்டர்ஸ் இருக்குது.
பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு லெட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் தொடாமல் தள்ளியே இருக்கிறது லெட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் வாயை கொஞ்சமாக திறக்கிற லெட்டர்ஸ் இருக்குது. 5 விதமாக உள்ளுக்குள்ளே எஃபோர்ட்ஸு. ஆபியந்திர பிரயத்னம் இங்கே. அப்புறம் பாஹ்ய பிரயத்னம் வந்து 11 இருக்குது. என்ன இல்லைன்னா நான் பேரை மட்டும் சொல்லிடுறேன், அது அப்புறம் அடுத்த செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விவாரக, சுவாசக, அகோஷக, சம்வாரக, நாதக, கோஷக, அல்ப பிராணக, அப்புறம் மகாபிராணக, உதாத்தா, அனுதாத்தா, ஸ்வரித்த. இது 11. இதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக அடுத்த செஷனில் வந்து உள்ளுக்குள்ள அந்த ஆபியந்திர பிரயத்தனம், உள்ளுக்குள்ளே உள்ள எஃபோர்ட்ஸும் அந்த வோக்கல் கார்டில் இருக்கிற எஃபோர்ட்ஸும் பார்த்துட்டோம்னாக்கா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் முடிச்சுடுவோம். அப்புறம் அதுக்கு அடுத்தாப்பில் ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் செஷனில் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வெர்பாட்டிம் அப்படி அதில் இருக்கிற மாதிரியே நான் கொடுக்க போகிறேன் ரிசர்ச் ஃபைண்டிங். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்னும் நல்ல ஒரு கன்விக்ஷன் வரும். அதையும் கொடுக்க போகிறேன். அதோட மோஸ்ட்லி முடிச்சுப்போம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி.